ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அனூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா முள்ளங்கி சாம்பார். இந்த முள்ளங்கி சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல நான் வந்து 1 கப் துவரம்பருப்பு எடுத்து அதை நல்லா 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நார்மல் வாட்டர்லேயே வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுட்டு 2 கப் தண்ணி விட்டுட்டு குக்கரில் வந்து நான் பாயில் பண்ணுறேங்க. நீங்கள் பாத்திரத்தோடு சேர்த்து குக்கரில் வச்சிங்கன்னா ஒரு 5 விசில்ஸ் விடுங்க. இல்லை நீங்கள் டைரெக்டாக குக்கரில் வைக்கிறீங்க பருப்பை அப்படின்னா ஒரு 3 விசில்ஸ் வரைக்கும் வச்சு பாயில் பண்ணிக்கோங்க. ஸோ தட் பருப்பு வந்து நல்லா குழைவாக உங்களுக்கு வந்து வெந்துடும். அதுக்கப்புறம் நான் ஒரு எலுமிச்சம்பழ சைஸில் கொஞ்சம் புளி எடுத்துருக்கேங்க. அதை தண்ணியில் நல்லா ஊற வைக்கிறேன். ஒரு 1 hour இல்லை ½ hour. இல்லை உங்களுக்கு சீக்கிரம் பண்ணணும் அப்படிங்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணலான்னா ஹாட் வாட்டர் ஊற்றிட்டு அந்த புளியை நீங்கள் வந்து ஊற வச்சிங்கன்னா சீக்கிரமாக நீங்கள் வந்து அதை கரைஞ்சிடலாம். அதுக்கப்புறம் இந்த ரெட் ரேடிஷை வந்து நான் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கிறேன். அப்புறம் அந்த ஊற வச்ச புளியில் வந்து நம்ம நல்லா தண்ணி ஊற்றி புளி தண்ணியாக கரைச்சி வச்சுக்கிறோம். ஒரு 2 கப் அந்த அளவு உங்களுக்கு வர அளவுக்கு நீங்கள் கரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு பேனில் வந்து கடலெண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் போட்டுட்டு அப்புறம் நம்ம ஸ்லைஸ் பண்ணியிருக்கிற அந்த ரேடிஷ் அந்த முள்ளங்கியை மொத்தமாக இதில் போட்டுடுங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் சாம்பார் மிளகா பொடி வந்து ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து வீட்டில் அரைச்சதை வேணால் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் கடையில் வாங்கியிருக்கீங்க சாம்பார் பவுடர் பேக்கெட் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் சாம்பார் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். சாம்பார் பவுடர் ஆட் பண்ண உடனே நீங்கள் கலரிட்டே இருங்க, இல்லைனா வந்து அதை வந்து அடி பிடிச்சிடும். ஸோ சாம்பார் பவுடர் போட்ட ஒரு நிமிஷத்துலேயே நம்ம இந்த புளி தண்ணி அதில் வந்து ஊற்றிடணும். அப்படி இல்லைன்னா சாம்பார் பவுடர் வந்து ரொம்ப கரிஞ்சு ஒரு மாதிரி கருப்பு கலரில் ஆகிடுச்சுன்னா சாம்பார் ஃபுல்லாக உங்களுக்கு பிளாக் கலரில் தான் தெரியும். இப்போ 5 விசிலுக்கு அப்புறம் பருப்பு பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா குழைவாக வெந்துருச்சு. இதை வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சாம்பார் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லைன்னா பருப்பு தனியாக உங்களுக்கு சாம்பார் தனியாக ஒரு மாதிரி தனித்தனியாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ சாம்பாரை வந்து நம்ம புளி தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுட்டோம். நல்லா அந்த உள்ளே இருக்கிற முள்ளங்கி வேகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. முள்ளங்கி நல்லா வெந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த குழஞ்ச பருப்பை வந்து அதில் போட்டுடுங்க. இந்த பருப்பை வந்து அதில் சேர்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக ஒரு மாதிரி திக்காக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா கொஞ்சம் வாட்டர் எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பருப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 5 மினிட்ஸ் தான் கொதிக்க விடணும். நீங்கள் சால்ட் டேஸ்ட் பண்ணிட்டு சால்ட் வேணால் போட்டுக்கோங்க. ரொம்ப நேரம் நீங்கள் கொதிக்க விட்டிங்கன்னா கீழே பருப்பு ஆல்ரெடி இருக்கிறதுனால அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ பருப்பு நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா அதை கலரிட்டே இருக்கணும். நான் கொஞ்சம் பெருங்காயம் இப்போ ஆட் பண்ணுறேன் அதில். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரேடிஷ் சாம்பார் தான் முள்ளங்கி சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நம்ம தாளிப்பு எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். நான் ஒரு சின்னதாக தாளிக்கிற கரண்டியும் அதில் எண்ணெயும் விட்டுருக்கேன். இதில் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் 3 குண்டு மிளகா, நீங்கள் எந்த மிளகா வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், அது உங்கள் இஷ்டம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணுறேன். இதை வந்து நம்ம சாம்பாரில் இப்போ ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ண உடனே உங்களுக்கு தி டெலிஷியஸ் ரேடிஷ் சாம்பார் ரெடி ஆகிடுச்சுங்க. முள்ளங்கி சாம்பார் ரெடி ஆகிடுச்சுங்க. இதை நீங்கள் எது கூட வேணால் சர்வ் பண்ணி சாப்பிட்லாம், ரைஸ் கூட, எல்லாம் டிஃபன் வெரைட்டிஸோட. இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் இன்னொரு ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டு அனூஸ் கிச்சன்.